ஓகே, இப்போ நம்ம அந்த டிஎல் சைக்கிளில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் போட்டாச்சு. இப்போ திஸ் இஸ் த செகண்ட் ப்ராப்ளம் டிஎல் கம்பஷன் சைக்கிளில். ஸோ ப்ராப்ளம் என்ன சொல்லுது? எ டீசல் இன்ஜின் ஒர்க்கிங் ஆன் எ dual cycle has a stroke volume of 0. Stroke volume VS கொடுத்துரும். அப்போ மாஸ் கண்டுபிடிக்கணும். ஸ்ட்ரோக் வால்யூம் கிளியரன்ஸ் வால்யூம்னாவே ஆட்டோமேட்டிக்காக மாஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைப்பு வந்துடணும். சரி, அண்ட் த கம்பல்சன் ரேஷியோ இஸ் 15:1. கம்பல்சன் ரேஷியோ இஸ் 15:1. அது ஆர் வேல்யூ கொடுத்துட்டான். த ஃபியூயல் ஹேஸ் ஏ கலோரிஃபிக் வேல்யூ. இது ஒரு டைப் கலோரிஃபிக் வேல்யூ. ஓகே, அது எப்படி நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி சொல்கிறேன். கலோரிஃபிக் வேல்யூ வந்து 4389 kJ/kg. ஓகே, at the end of the section the air at 1 bar and 100 degrees centigrade. End of section the air at 1 bar and 100 degrees centigrade. The maximum pressure in the cycle is 65 bar and air fuel ratio is 21.1. air fuel ratio இங்கே இது ஒரு புதுசு ரைட்டு. Find the ideal cycle thermal efficiency. So assume CP equals to 1 வந்து kilojoule per kilogram Kelvin and CV equals to 0.71 kilojoule per kilogram Kelvin. இதுதான் வந்து ப்ராப்ளம். ஓகே, இப்போ நம்ம கிவன் டேட்டா எழுதுகிறோம். ஸோ ப்ராப்ளத்தில் ஸ்ட்ரோக் வால்யூம் இஸ் 0.085னா ஸோ ஸ்ட்ரோக் வால்யூம் பிஎஸ் ஈக்குவல்ஸ் டு இங்கே பாருங்கள், இந்த டயக்ராம் பாருங்கள். இங்கே வந்து இதுதான் ஸ்ட்ரோக் வால்யூம், அதாவது மேக்ஸிமம் வால்யூம் மைனஸ் மினிமம் வால்யூம். இதுதான் உங்களுக்கு ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படிங்கிறது. திஸ் இஸ் V1, இங்கே V2, V1 ஈக்குவல்ஸ் V5. ஸோ V1 மைனஸ் V2 தான் உங்களுக்கு ஸ்ட்ரோக் வால்யூம். இதுதான் உங்களுக்கு ஸ்ட்ரோக் வால்யூம். ஸோ V1 மைனஸ் V2 ஈக்குவல் 0.085. சரி, கம்பல்சன் ரேஷியோ இஸ் இதுதான் வந்து கம்பல்சன் ப்ராசஸ். ஸோ என்னது V2/V1. ஸோ தட் இஸ் கம்பல்சன் ரேஷியோ R. ஸோ R ஈக்குவல்ஸ் டு ஸோ V1/V2 அதை கொடுத்துக்கிறோம். கம்பல்சன் ரேஷியோ எஸ் V1/V2. எஸ் V1/V2. ஸோ 15:1. ஓகே, ரைட். தட் இஸ் ஈக்குவல்ஸ் 15 சொல்லலாம். அப்புறம் கலோரிஃபிக் வேல்யூ ஆஃப் த ஃபியூயல். ஸோ தட் இஸ் நோட்டேஷன் பார்த்தீங்கன்னா C சஃபிக்ஸ் F. கலோரிஃபிக் வேல்யூ C, கலோரிஃபிக் C, ஃபியூயல்னா F. C சஃபிக்ஸ் X, F ஈக்குவல்ஸ் டு 43890 kJ/kg Kelvin. அப்புறம் அட் தி எண்ட் ஆஃப் த செக்ஷன் வாட் இஸ் ப்ரெஷர்? எது அட் த எண்ட் ஆஃப் செக்ஷன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே ஆக்சுவலாக இங்கே ஃபஸ்ட்டு இங்கே ஒரு லைன் போகும், ஒரு லைனு நம்ம காமிக்கிறதுல. ஸோ ஸ்டார்டிங் பீரியட் தான் இங்கே தான் ஸ்டார்டிங். இங்கேருந்து அப்படியே செக்ஷன் சிலிண்டரை வந்து மூவ் ஆகும்போது இங்கே நின்றுட்டு தான் திருப்பி கம்ப்ரெஷன் ஆகும். ஸோ திஸ் இஸ் த செக்ஷன். இது ஸ்டார்டிங் பாயிண்ட் செக்ஷன், எண்டு பாயிண்ட். ஸோ எண்ட் ஆஃப் செக்ஷன்லாம் இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1 குறிக்கிறது. அப்போ P1 இஸ் 1 bar. ஸோ அதை வந்து 1 × 10⁵ Nm/m². ஸோ T1 ஸோ 100 + 273 373 Kelvin. சரி, மேக்ஸிமம் ப்ரெஷர் இதில் எது மேக்ஸிமம் ப்ரெஷர்? இதுதான் மேக்ஸிமம் ப்ரெஷர். P3 = P4 அதுதான் மேக்ஸிமம் ப்ரெஷர். ஸோ 65 bar. ஸோ 65 × 10⁵ Nm/m². ஸோ நம்ம டயக்ராமில் வச்சு நம்ம கரெக்டாக நம்ம கிவன் டேட்டா எழுதிட்டோம். அப்போ இன்னொன்று ஏர் ஃபியூயல் ரேஷியோன்னு சொல்லிக்கலாம். ஏர் ஃபியூயல் ரேஷியோ அப்படின்னா அந்த கம்பஷன் டீசல் சைக்கிளில் அது அந்த என்ஜினுக்குள்ளே பார்த்திங்கன்னா ப்ராசஸ் பண்ணுறதுக்காக ஏரையும் ஃபியூலை மிக்ஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. அது ஏர் ஃபியூயல் ரேஷியோ பார்த்திங்கன்னா ஏர் ஃபியூயல் மாஸ் ஆஃப் ஏர் MA ஃபஸ்ட் ஏரு, இது ஃபியூயல். அப்போ MA/F MFன்னு அர்த்தம். ஏர் ஃபியூயல் ரேஷியோ MA/F. அது இட் இஸ் கிவன் இந்த ப்ராப்ளம் 21:1. ஸோ 21/1. ஓகேவா? அது வந்து நம்ம 21 எழுதிக்கலாம். ஏர் ஃபியூயல் ரேஷியோ 21 நம்ம எழுதிக்கலாம். சரி, அப்புறம் ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் 1.0 kJ/kg Kelvin. ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் C = 0.71 kJ/kg Kelvin. சரி, இப்போ என்ன சொல்லிக்கிறோம்? என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? டு ஃபைண்ட் ஐடியல் தெர்மல் எஃபிஷியன்சி, அதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, நம்ம ப்ராப்ளம் பார்த்துட்டோம், கிவன் டேட்டா எழுதுகிறோம், என்ன கண்டுபிடிக்கணும் அதையும் எழுதியாச்சு. சரி, இப்போ நம்ம 1 by 1 வரிசையாக பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரோக் வால்யூம் கொடுத்துட்டோம் இல்லையா? ஸ்ட்ரோக் வால்யூம் இஸ் ஈக்குவல்ஸ் டு நான் சொன்னேன். ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படிங்கிறது இதான் உங்களுக்கு சொன்னேன். இது V1, இது V2, இதுதான் உங்களுக்கு ஸ்ட்ரோக் வால்யூம் சொன்னேன், VS. ஸோ V1 மைனஸ் V2 = 0.085 மீட்டர் கியூப். சரி, இதை நம்ம
நம்ம டெரிவேஷன் பார்த்துருக்கோம் இல்லையா, டிவைட் பண்ணுறது அது V1 மைனஸ் V2 டிவைட் பை V2, இங்கேயும் டிவைட் பை V2. இதெல்லாம் நம்ம ஸ்டெப்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும், இதெல்லாம் ப்ராக்டிஸில் வரும் உங்களுக்கு. சரி, இப்போ V1 பை V2 மைனஸ் V2 பை V2 இப்படி இதெல்லாம் ஈக்குவல்ஸ் இது அப்படியே வந்துடுது. இது அப்படின்றது V1 பை V2 அப்படிங்கிறது V1 பை V2 கம்பல்சன் ரேஷியோ R இப்படி வச்சுக்கிறோம், R வச்சுக்கணும், R மைனஸ் 1 ஈக்குவல்ஸ் டு இந்த வேல்யூ. ஸோ ஆர் கொடுத்துக்கிறேன், கம்பல்சன் ரேஷியோஸ் கிவன் 15 கொடுத்துக்கிறோம், அப்படி சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து V2. ஸோ இது நான் V2 நம்ம கண்டுபிடிச்சாச்சு, V2 கண்டுபிடிச்சோம். இந்த V2 தான் உங்களுக்கு V3. ஓகே, V2 தான் இங்கே ஈக்குவல்ஸ் உங்களுக்கு V3. சரி, இப்போ கம்பல்சன் ரேஷியோ பார்த்திங்கன்னா V1 பை V2 15. நம்ம V2 ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நம்ம V1 கண்டுபிடிச்சிடலாம். எப்படி V1 பை V2 அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ தட் இஸ் 15. ஸோ V1 நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடலாம், முடிஞ்சு போச்சு. இப்போ ஏற்கனவே நம்ம சொன்னேன், இந்த ஸ்ட்ரோக் வால்யூம்னா கொடுத்துக்கிறோம். ஸ்ட்ரோக் வால்யூம் கொடுத்தனாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், நம்ம அந்த சிலிண்டர் டயமீட்டர், சிலிண்டர் ஸ்ட்ரோக் லென்த்து அப்படி சப்போஸ் கொடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் என்ன வந்துடும் சொன்னேன், மாஸ் கண்டுபிடின்னு சொல்லிக்கிறேன். அப்போ மாஸ் கண்டுபிடிக்க இப்போ மாஸ் தேவைப்படுது. ஸோ P1 V1 T1 ஆர் நோன் தெரியுது. அதனால் ஆட்டோமேட்டிக்காக P1 V1 ஈக்குவல்ஸ் MR T1. இது கேஸ் ஈக்குவேஷன். இது வந்து உங்களுக்கு கேஸ் ஈக்குவேஷன் பேர். இது வந்து கேஸ் ஈக்குவேஷன். இதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ P1 1 × 10⁵ இன்ட்டு V1 கண்டுபிடிச்சிக்கிறோம். P1 கொடுத்துக்கிறோம். ஸோ M ஈக்குவல்ஸ் M, R வேல்யூ பார்த்தீங்கன்னா 287 ஜூல்ஸ் பர் கிலோகிராம் கெல்வின். ஸோ T1 கொடுத்துட்டோம் 373. அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. யூ ஃபைண்ட் அவுட் தி மாஸ் ஆஃப் த ஏர். Mass of the air is 0.084 kilogram. Right. At the next process, consider process 1 to 2. 1 to 2. In a process 1 to 2, first pipe 1 to 2. First one general கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா, V1 கண்டுபிடிச்சிட்டோம், V2 கண்டுபிடிச்சாச்சு. அந்த கம்பல்சன் ரேஷியோ அதெல்லாம் கொடுத்தோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணி ஸ்ட்ரோக் வால்யூம் அதெல்லாம் வச்சு பேசிக்கில் வச்சு பிரின்சிபல் வச்சு நம்ம V1 வீட்டில் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வரிசையாக போகிறோம். கன்சிடர் ப்ராசஸ் 1 to 2. கன்சிடர் ப்ராசஸ் 1 to 2. ஸோ T2 by T1 ஈக்குவல்ஸ் டு V1 by V2 ஹோல் பவர் gamma minus 1. ஓகே, இதில் T2 T1 தெரியும், V1 by V2 தான் கம்பல்சன் ரேஷியோ. இல்லைன்னா V1 கண்டுபிடிச்சிக்கிறோம், V2 கண்டுபிடிச்சிக்கிறோம், அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாம், எப்படினாலும் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ V1 by V2 கம்பல்சன் ரேஷியோ 15 கொடுத்தாச்சு, அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. 1.4 - 1. ஸோ இதில் வந்து T2 வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1134 கெல்வின் வருது. ஓகே, சரி. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா எகெயின் உங்களுக்கு திருப்பி அதே யூஸ் பண்ணுறீங்க, ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும், ப்ரெஷர் தேவைப்படுது. ஓகேவா, T2 by T1 அதே தான். T2 by T1 ஈக்குவல்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, அதாவது ஃபார்முலா இப்படி எழுதலாம். T2 by T1 ஈக்குவல்ஸ் V1 by V2 gamma minus 1 P2 by P1 gamma minus 1 gamma எழுதலாம் இல்லையா, அதுதான் இந்த டேர்ம் எடுத்துக்கிறேன். அது நெக்ஸ்ட் டைம் T2 by T1 ஈக்குவல்ஸ் P2 by P1 gamma minus 1. இது எல்லாம் தெரியும். T2 தெரியும், T1 தெரியும், P2 தெரியாது. P1 is given 1 bar. ஓகே, சரி, பார்லேயே போகணும். இங்கே ரேஷியோவில் பார்லேயே போட தப்பு கிடையாது. அப்போ வர ஆன்சர் பாரில் வரும். பவர் 1.4 - 1 by 1.4 சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. ஸோ இதிலேருந்து கால்குலேஷன், மேத்தமெட்டிக் கால்குலேஷன் உங்களுக்கு தெரியும், அது உங்களுடைய வேலை போட்டுக்கிறீங்க. ஸோ P2 ஈக்குவல்ஸ் டு 45.5 பார்னு அப்படியே வந்துடுது. சரி, இப்போ 1 to 2 முடிஞ்சு போச்சு. 1 to 2 முடிஞ்சு போச்சு. 1 to 2 முடிஞ்சு போச்சு. அடுத்து 2 to 3ல் என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம். சரி, 2 to 3ல் கன்சிடர் ப்ராசஸ் 2 to 3. ஸோ இது வந்து என்ன ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். 2 to 3 அப்படிங்கிறது முந்தி காமிச்சில கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். ஸோ P2 V2 by T2 ஈக்குவல்ஸ் டு P3 V3 by T3 அந்த ஈக்குவேஷன் எழுதுங்க. ஸோ வால்யூம் இஸ் கான்ஸ்டன்ட், V2 V3 கேன்சல் ஆகிடும், மிச்சது P2 by P3. ப்ரெஷர் டேர்மில் ஒரு பக்கம், டெம்பரேச்சர் டேர்மில் ஒரு பக்கம். ஓகே, சரி. இப்போ P2 நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம், இங்கே 45.5 கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸோ P2 P3 65 பார் கொடுத்துக்கிறோம். ஓகே, கிவன் இந்த ப்ராப்ளம். ஸோ நம்ம T2 கண்டுபிடிச்சாச்சு, T3 கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஈக்குவேஷன் அப்போ இதுலேருந்து T3 ஈக்குவல்ஸ் டு எல்லாம் வந்து 1620 கெல்வின். ஓகே, இப்போ அடுத்து புதுசாக ஒன்று சொல்லிக்கல, மாஸ் ஆஃப் ஏர் தான் கண்டுபிடிச்சிங்க, மாஸ் ஆஃப் ஃபியூயல் கண்டுபிடிக்கிறீங்க. ஏன்னா ரெண்டு பிக் மிக்ஸ் ஆகுதுல்ல. இதுக்கு முன்னாடி ப்ராப்ளத்தில் ஒன்லி ஏர் தான், இதுக்கு முன்னாடி ப்ராப்ளத்தில் ஒன்லி ஏர் தான்.
இப்போ வந்து மாஸ் ஏர் ஃபியூயல் ரேஷியோ எடுத்துக்கிறோம். அப்போ அதுக்கு சின்ன ஒரு கால்குலேஷன் இருக்குது பாருங்கள். எப்படின்னா கிவன் தட் ஏர் ஃபியூயல் ரேஷியோ, அதாவது ஏர் ஃபியூயல் ஏஎஃப் மாஸ் ஆஃப் ஏர் டிவைட் மாஸ் ஆஃப் ஃபியூயல் தான் ஏர் ஃபியூயல் ரேஷியோ ஈக்குவல் 21/1 அப்படின்னு கொடுத்துட்டான் ப்ராப்ளத்தில். இப்போ மாஸ் ஆஃப் ஏர் அப்படின்னு ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம் 0.0084 ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ மாஸ் ஆஃப் எம்எஃப் ஈக்குவல்ஸ் டு 21. இதில் மாஸ் ஆஃப் ஃபியூயல் டோட்டல் ஃபியூயல் மாஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 4 × 10⁻⁴ kgன்னு வருது. ஓகேவா? இது வந்து எம்எஃப் மாஸ் ஆஃப் ஃபியூயல். டோட்டல் மாஸ் ஆஃப் ஏர் 0.084, டோட்டல் மாஸ் ஆஃப் ஃபியூயல் பார்த்திங்கன்னா 4 × 10⁻⁴ கிலோகிராம் வருது. சரி, இப்போ இங்கே நம்ம ஒரு சின்ன ஒரு கான்செப்ட்னு சொல்லணும். டியூயல் கம்பஷன் சைக்கிளில் ஹீட் சப்ளைட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ், ரெண்டு ப்ராசஸில் ஹீட் இஸ் சப்ளைட் அப்படின்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணணும். எப்படி பாருங்கள், எம்எஃப் இஸ் தி டோட்டல் மாஸ் ஆஃப் ஃபியூயல் ஆடட் ஃபார் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் அண்டு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். அது எங்கே அப்படின்னா இங்கே பாருங்கள், இதுதான் உங்களுக்கு வந்து ஹீட் சப்ளைட் ப்ராசஸ். 2 to 3, 3 to 4 தான் ஹீட் சப்ளை ப்ராசஸ். இங்கே ஹீட் சப்ளைட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம், ஹீட் சப்ளைட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். அதுதான் இங்கே நாங்கள் சொல்லிக்கிறோம். என்ன செய்கிறோம்? சரி, மாஸ் ஆஃப் ஃபியூயல் இது டோட்டல் மாஸ் ஆஃப் ஃபியூயல் ஆடட் ஃபார் கான்ஸ்டன்ட் வால்யூம் அண்ட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் சொல்லிக்கிறோம். அப்போ எப்படி எதனால் எம்எஃப் டோட்டல் ஃபியூயல் மாஸ் ஆஃப் ஃபியூயல் சப்ளைட், அதாவது மாஸ் ஆஃப் ஃபியூயல் சப்ளைட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் ப்ளஸ் மாஸ் ஆஃப் ஃபியூயல் சப்ளைட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் இப்படி எழுதிக்கலாம் நம்ம ஈக்குவேஷன் மாதிரி. சரி, இப்போ நம்ம தான் தெரியும் நம்ம எழுதலாம் ஹீட் ஆடட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். அப்போ கான்ஸ்டன்ட் வால்யூம் mCv இன்ட்டு T3 - T2, mCv இன்ட்டு T3 - கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். இதுதான் இது ஹீட் என்னது m கான்ஸ்டன்ட் வால்யூம் Cv இன்ட்டு டெம்பரேச்சர் T3 - T2, மேக்ஸிமம் டெம்பரேச்சர் T3, மினிமம் டெம்பரேச்சர் T2. ஸோ T3 - T2 அதுதான் இங்கே எழுது. அதுதான் வந்து உங்களுக்கு இந்த சொல்கிறான் mCv இன்ட்டு T3 - T2. ஸோ m மாஸ் ஆஃப் ஏர், ஸோ Cv, ஸோ T3 எல்லாம் தெரியும், T2 தெரியும், சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ ஹீட் ஆடட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் இது ஓகேவா? இப்போ நம்ம தனியாக பிரிக்கணும். மாஸ் ஆஃப் த ஃபியூயல் ஆடட் அட் டோட்டல் ஹீட் சப்ளைட் இது. இப்போ மாஸ் ஆஃப் த ஃபியூயல் ஆடட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் என்னது? இங்கே பாருங்கள், ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா இது, ஃபிசிக்ஸ் பேசிக் ஃபார்முலா. அதில் Q ஈக்குவல்ஸ் டு m இன்ட்டு சி நம்ம சொல்லலாம். m இன்ட்டு சி, இது Q அப்படிங்கிறது ஹீட்டு, ஹீட் எம்எஃப் இன்ட்டு சி. எம்எஃப் அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் ஃபியூயல், சி அப்படிங்கிறது கலோரிஃபிக் வேல்யூ ஆஃப் ஃபியூயல் நம்ம சொல்லலாம், இது பேசிக் ஃபார்முலா எம்எஃப் இன்ட்டு சி. அதுதான் இங்கே போட்டுக்கிறேன். ஓகேவா? அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் எம்எஃப் மாஸ் ஆஃப் ஃபியூயல் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் இன்ட்டு கலோரிஃபிக் வேல்யூ மாறாது, கான்ஸ்டன்ட் தான். சரி, இப்போ எம்எஃப் இன்ட்டு சி தட் இஸ் இதுதான் உங்களுக்கு கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் டோட்டல் ஹீட் சப்ளை இல்லையா? இதை தான் இங்கே எழுதுறீங்க. ஓகேவா? இதுதான் இங்கே எழுதுறீங்க. ஓகே, ரைட். சரி, இது ஞாபகம் இந்த கான்செப்ட். சரி, இப்போ எம்எஃப்பி இன்ட்டு கலோரிஃபிக் வேல்யூ ப்ராப்ளத்தை கொடுத்துக்கலாம். 43890 ஈக்குவல்ஸ் 2.898. ஸோ இது வந்து வாட் இஸ் மாஸ் ஆஃப் ஃபியூயல் சப்ளைட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் 6.6 × 10⁻⁵. ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா மாஸ் ஆஃப் ஃபியூயல் ஆடட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். இப்போ அடுத்து கண்டுபிடிக்கணும் மாஸ் ஆஃப் ஃபியூயல் ஆடட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், மாஸ் ஆஃப் ஃபியூயல். ஸோ இது வந்து இதை கண்டுபிடிக்கிறோம். இது வந்து உங்களுக்கு டோட்டல் மாஸ் ஆஃப் ஃபியூயல், ஏற்கனவே கண்டுபிடிச்சி எம்எஃப் கண்டுபிடிச்சிக்கிறோம் 4 × 10⁻⁴. இப்போ எம்எஃப்இ கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதை கண்டுபிடிக்கிறோம். டோட்டல் மாஸ் ஆஃப் ஃபியூயல் எம்எஃப் ஈக்குவல்ஸ் டு எம்எஃப்இ கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் ஒரு எம்எஃப் மாஸ் ஃபியூயல், அப்புறம் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் சர்டன் குவான்டிட்டி ஆஃப் மாஸ் ஆஃப் ஃபியூயல் இஸ் சப்ளைட். அப்போ எம்எஃப்வி ப்ளஸ் எம்எஃப் ஏற்கனவே நம்ம இந்த ப்ராப்ளம் இங்கே இந்த ஈக்குவேஷன் மேலே சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ 4 × 10⁻⁴. ஸோ தட் இஸ் ஈக்குவல்ஸ் எம்எஃப்வி கண்டுபிடிச்சாச்சு ப்ளஸ் எம்எஃப்பி அது வேணும். எம்எஃப்பின்றது மாஸ் ஆஃப் ஃபியூயல் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஃபியூயல் இஸ் சப்ளைட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எம்எஃப்பி ஸோ 3.34 × 10⁻⁴ கிலோகிராம். சரி, ஓகே, இது வந்து ஓகேவா? இப்போ
கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா எம் பாருங்க ஹீட் சப்ளைட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் தான் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். ஸோ அதே எம்எஃப்பி இன்ட்டு சி இதான் டோட்டல் ஹீட் சப்ளைட், டோட்டல் ஹீட்டு சப்ளைட். ஓகேவா? ஓகே, இது வந்து இதுவும் ஹீட் சப்ளைட் தான் ஈக்குவேஷன் மாதிரி. எம்சிபி இன்ட்டு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் இதுதான் டோட்டல் ஹீட் சப்ளைட். எம்சிபி இன்ட்டு T4 - T4 அதுதான் உங்களுக்கு ஃபியூயலில். ஓகே, எம்எஃப்பி இன்ட்டு சி அதுதான் இங்கே பாருங்கள், இங்கே சொல்லிருப்பேன் எம்எஃப்பி இன்ட்டு சிஎஃப் சொல்லுங்க இல்லையா, அதுதான் சரி எம்எஃப்பி இன்ட்டு சிஎஃப். ஓகே, சார் மாற்றிக்க. ஸோ ஹீட் சப்ளைட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் எம்எஃப்பி இன்ட்டு சிஎஃப் ஈக்குவல்ஸ் எம்சிபி இன்ட்டு T4 - T3 அது அப்படிங்க சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. பார்த்தீங்களா? எம்எஃப்பி ஏற்கனவே கண்டுபிடிச்சா 3.34 × 10⁻⁴ இன்ட்டு கலரிஃபிக் வேல்யூ அது மாறாது, அதே தான் ஈக்குவல்ஸ் எம் மாஸ் ஆஃப் ஏர். ஓகே, இதெல்லாம் இது ஏர் இது ஃபியூயல். ஓகேவா? சரி, 0.0084 எம் சிபி வேல்யூ 1.0 அப்போ T4 - T3 எல்லாமே T4 மட்டும்தான் நம்மளுக்கு வேணும், மற்ற எல்லாம் இருக்குது சப்ஸ்டிட் பண்ணிடுறீங்க. ஸோ T4 ஈக்குவல்ஸ்ட்டு இதில் இருந்து அப்படியே. இப்போ நெக்ஸ்ட் கன்சிடர் த ப்ராசஸ் 4 to 5 3 to 4 முடிஞ்சு போச்சு. இப்போ 4 to 5 அடிபேட்டிக் எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ் அதே தான். T4/T5 ஈக்குவல்ஸ் V5/V4 gamma -1 இது இந்த மாதிரி பண்ணுறோம்ல, அந்த மாதிரி வேலையெல்லாம் டெரிவேஷன் பண்ணும்போது நான் பார்த்தோம் இந்த மாதிரி. அப்போ V5 V2 மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி ஞாபகம் வச்சிங்க. கால்குலேஷன் ப்ராப்ளம் போடும்போதோ டெரிவேஷன் V2 ஞாபகம் வச்சிங்க. V5/V2 இன்ட்டு V2/V4. ஸோ V2 கெட் கேன்சல், V5/V4 இங்கே இருக்குது. அப்படி எதுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னா ஃபைனலாக பாருங்கள், ஃபைனலாக நம்ம இந்த T4/T5 அதாவது இது வந்து R/ρ பவர் காமா மைனஸ் இதை கொண்டு போகிறதுக்காக தான் இந்த ஸ்டெப்ஸ் போடுறோம். ஓகே, இப்போ V5 ஈக்குவல்ஸ் V1 பாருங்கள், டயக்ராம் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, V1 ஈக்குவல்ஸ் V5 அதுதான் இங்கே போடுறேன். V5 பதிலாக V1 போட்டேன், /V2 ரைட். அடுத்து இங்கே V2 எங்கேப்பா V2 இதான் V2. இங்கே V2 ஈக்குவல்ஸ் V3யா, அப்போ இங்கே வீட்டுக்கு பதிலாக V3 போடுங்க, /V4. ஓகே, சரி. இப்போ பார்த்தீங்கன்னா V1/V2 அப்படின்னு கம்பல்சன் ரேஷியோ R தெரியும். அப்புறம் நம்மளுக்கு V4/V3 நமக்கு தெரியும். V4/V3 தான் கட் ஆஃப் ரேஷியோ. இங்கே நம்மளுக்கு அப்படியே தலைகீழ மாதிரி V3/V4 அப்போ 1/ρ. ஸோ இது அப்படியே என்னது R/ρன்னு வருது. ஸோ T4/T5 ஃபைனல் ஆன்சர் R/ρ பவர் காமா மைனஸ்ன்னு வருது. ஓகேவா? நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் இப்படி போட்ட ஞாபகம் பழகப்பட்டீங்க. இல்லைன்னா இந்த எக்ஸ்பான்ஸ் இது மட்டும் இதில் T4/T5 ஈக்குவல்ஸ் டு R/ρ பவர் காமா மைனஸ்ன்னு ஞாபகம் வச்சிங்கப்பா. ஓகே, இங்கே T4 தெரியும், கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஏற்கனவே. ஸோ T5 மட்டும்தான் வேணும். இப்போ 15 R தெரியும், ரோவும் தெரியாது. சரி, இங்கே மாட்டியாச்சு. 1.4 - 1 இது. அப்போ 2 அன்னோன் ஒரு ஈக்குவேஷன், அது அப்படி ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சிங்க. இது வேறு எங்கே யூஸ் ஆகும். அடுத்து இந்த ரோ அப்படிங்கிறது கட் ஆஃப் ரேஷியோ. கட் ஆஃப் ரேஷியோ எங்கே நடக்குது? ஃப்ரம் ப்ராசஸ் 3 to 4 தான் கட் ஆஃப் ரேஷியோ. ஃப்ரம் ப்ராசஸ் 3 to 4 தான் கட் ஆஃப் ரேஷியோ. அப்போ இது என்ன ப்ராசஸ்ஸு? 3 to 4 கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். அப்போ அதுக்கு உண்டான ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே சொல்லிக்கிறேன், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ், மூணுக்கும் இந்த மாதிரி ஈக்குவேஷன் தான். ஸோ P3 V3/T3 ஈக்குவல்ஸ் P4 V4/T4. இதில் ப்ரெஷர் இஸ் கான்ஸ்டன்ட், P3 P4 கேன்சல் ஆகுது. ஸோ வால்யூம் டேர்மில் ஒரு பக்கம், டெம்பரேச்சர் டேர்மில் ஒரு பக்கம் வச்சிங்க. ஸோ இதில் V4/V3 தான் நம்மளுக்கு, V4/V3 தான் கட் ஆஃப் ரேஷியோ. அதாங்க ரோ ஈக்குவல்ஸ் டு T4 தெரியும், T3 தெரியும். இது பண்ணி உங்களுக்கு ரோ ஈக்குவல்ஸ் 2.07 வந்துச்சு. ஸோ அப்போ ரோ வந்துச்சு. இங்கே ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு T5 வந்துடும் இல்லையா? இப்போ இதான் பாருங்கள், T4/T5 இங்கே எழுதியிருக்கேன்.
இங்கே எழுதி பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவேஷன் T4 by T5 equals to 15 by rho 1.4 அதான் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து T5 எவ்வளோ 1525.93. ஓகே, அடுத்து சரி இப்போ நம்ம எல்லாம் T1 T2 T3 T4 T5 எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வாங்க எஃபிஷியன்சி என்ன சொல்லுது தேவைப்படுது. டோட்டல் ஹீட் சப்ளை QS வேல்யூ தேவைப்படுது. டோட்டல் ஹீட் சப்ளைடு எங்கே ப்ராசஸ் 2 to 3 3 to 4 இது ரெண்டு தான் ஹீட் சப்ளைட். ஸோ அதான் இங்கே எழுதிக்கிறேன். ஹீட் சப்ளைட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் ப்ளஸ் ஹீட் சப்ளைட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். ஓகே, இது அப்படியே நீங்கள் ஃபார்முலா எழுதினா MCV கான்ஸ்டன்ட் வால்யூமுக்கு MCV T3 minus T2 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் ப்ரெஷருக்கு MCP into T4 minus இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நிறைய தடவை சொல்லியாச்சு, இப்போ ஃபெமிலியராக இருப்பீங்க. இப்போ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். M மாஸ் ஆஃப் ஏர் 0.084 CB சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. எல்லா வேல்யூம் தெரியும், அப்படியே நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு QS equals to 17.556 கிலோ ஜூல். ஓகே, அடுத்து ஹீட் ரிஜெக்டர். ஹீட் ரிஜெக்டர் இங்கே ஹீட் ரிஜெக்டர் 5 to 1 வந்து ஹீட் ரிஜெக்டட் ப்ராசஸ், அதாவது கூலிங் ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். சரி, இங்கே ஹீட் ரிஜெக்டட் கான்ஸ்டன்ட் வால்யூம். ஸோ QR equals to MCV into T5 minus T1. ஸோ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறீங்க, யூ கெட் த வேல்யூ ஹீட் ரிஜெக்டட். அப்புறம் எஃபிஷியன்சி QS minus QR divided by QS that is equals to எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்க, யூ கெட் 60.60%. இதே ப்ராப்ளம் இப்படி போட்டோம். இதே ப்ராப்ளம் டைரக்ட் ஃபார்முலா பார்த்தியா, எஃபிஷியன்சி ஆஃப் டிஎல் சைக்கிள். ஸோ 1 minus 1 by R power gamma minus 1 alpha rho gamma minus 1 alpha இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஏற்கனவே இதை பற்றி படிச்சுக்கிறோம். இதையும் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா, கால்குலேட் பண்ணி சப்ஸ்டிட் பண்ணால் யூ கெட் த சேம் ஆன்சர், ஒரே ஆன்சர் தான் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைப் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் த கம்ப்ரஷன் ரேஷியோ அண்ட் எக்ஸ்பான்ஷன் ரேஷியோ ஆஃப் அன் ஆயில் இன்ஜின் ஒர்க்கிங் ஆன் த டிஎல் சைக்கிள் ஆர் 9 and 5 ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ ரெண்டு ரேஷியோன்னு சொல்லிட்டான், கம்ப்ரஷன் ரேஷியோ எக்ஸ்பான்ஷன் ரேஷியோ. ஓகே, ரைட். த இனிஷியல் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் ஆஃப் தி ஏர். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் T1 இஸ் கிவன். சரி, 1 bar and 30 degrees centigrade. The heat liberated at the constant pressure is twice. But the heat, the முக்கியமான பாயிண்ட், heat liberated at constant pressure is twice the heat liberated at a constant volume. Okay, twice, double மடங்கு. அப்போ the expansion and compression follow the law of PV power 1.2. அப்போ polytropic process. Determine pressures and temperatures at all saline points. முக்கியமான ப்ராப்ளம், important problems, all saline points. Number 2, mean effective pressure of the cycle. Number 3, efficiency of the cycle. Number 4, power of the engine if working cycle per second are 8. Okay, per second is 8, number of cycle is 8. Assume cylinder bore 250 mm and stroke length 400 mm. இங்கேயும் பார்த்தீங்கன்னா மாஸ் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இதுதான் உங்களுக்கு கிவன் டேட்டா. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பாருங்கள், கம்ப்ரஷன் ரேஷியோ இதான் 1 to 1 V1 by V2 is given. எக்ஸ்பான்ஷன் ரேஷியோ இதான் எக்ஸ்பான்ஷன், V4 by V5 is given. அதுதான். ஓகே, ஸோ இப்போ கிவன் டேட்டா கம்ப்ரஷன் ரேஷியோ கொடுத்துக்கலாம். ஸோ V1 by V2 9. அப்புறம் எக்ஸ்பான்ஷன் ரேஷியோ V4 by V5 எக்ஸ்பான்ஷன் ரேஷியோ இதான் வந்து கொடுத்துக்கலாம். அதாவது V5 by V4, V1 by V2, V1 by V2 is the compression ratio, V5 by V4 is the expansion ratio என்று கொடுத்துக்கலாம். ப்ராப்ளத்தில் எழுதியாச்சு. இப்போ இனிஷியல் ப்ரெஷர் given the problem P1 equals 1 bar, so 1 into 10⁵ Newton per meter square. இனிஷியல் டெம்பரேச்சர் அது ப்ராப்ளம் கொடுத்துட்டோம். T1 கிவன் டேட்டா தான் எழுதுகிறோம். ஸோ 303 இங்கே தான் முக்கியம். தட் இஸ் ஹீட் லிபரேட்டர்னாலும் சப்ளைனாலும் ஒன்று தான். ஹீட் லிபரேட்டர் ஹீட் சப்ளை ரெண்டும் ஒன்று தான். ஸோ ஹீட் சப்ளைட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். எது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்? இதுதான் உங்களுக்கு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். அதுக்குண்டான ஹீட் ஈக்குவேஷன் என்ன எழுதணும் பாருங்கள், MCP. ஸோ T4 minus T3 எழுதிக்கிறோம் இஸ் ஈக்குவல்ஸ் twice the heat liberated or supplied at a constant volume. எது கான்ஸ்டன்ட் வால்யூம்? திஸ் இஸ் கான்ஸ்டன்ட் வால்யூம். 2 மடங்கு 2 மடங்கு 2 இன்ட்டு அதே MCB இன்ட்டு T3 minus T2 அப்படியே எழுதிக்கிறோம். அவ்வளோ இதுதான் ஈக்குவேஷனில். இதான் இந்த டைப், இது ஒரு டைப்பு புதுசாக நம்ம பார்க்குறது.
ஓகே. அப்புறம் எக்ஸ்பான்ஷன் அண்ட் கம்ப்ரஷன் ஃபாலோஸ் தி லா பிவி பவர் 1.5 கொடுக்கணும். அது n வேல்யூ கொடுத்தா 1.5. ஓகே, அப்போ இது பாலிட்ராபிக் ப்ராசஸ். சரி, அப்புறம் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் சைக்கிள்ஸ் பர் செகண்ட், தட் இஸ் ஸ்மால் n. இங்கேயும் ஸ்மால் n இருக்குது, ஆனால் இங்கே ஒன்றும் தேவையில்லை, வேணாம். இஸ் ஈக்குவல்ஸ் 8. லாஸ்ட்டில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுவோம் 8. இப்போ சிலிண்டர் போர் டயா d ஈக்குவல்ஸ் 250 mm. ஸோ 0.25 மீட்டர். அப்போ ஸ்ட்ரோக் லெங்த் L 400 mm. ஸோ தட் இஸ் 0.4 மீட்டர். சரி, இப்போ என்னென்ன கண்டுபிடிக்கணும்? சிம்பிளாக சொல்கிறேன். ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் இன் ஆல் த சாலைன் பாயிண்ட் ஃபஸ்ட். அப்போ P2 P1 V1 T1லாம் கொடுத்துட்டா அது தேவையில்லை. ஸோ P2 T2 P3 T3 P4 T4 P5 T5. இதே மாதிரி கார்னட் சைக்கிளில் நம்ம போட்ட ஞாபகம் இருக்குது. சரி, அப்புறம் PM மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர், அப்புறம் ஈட்டா சைக்கிள் எஃபிஷியன்சி ஆஃப் சைக்கிள், அப்புறம் பவர் P. இது நாளையும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இந்த ப்ராப்ளத்தில் போர் கொடுத்துனா ஸ்ட்ரோக் லெங்க் தான் கொடுத்துருந்தோம், D கொடுத்துனா L கொடுத்துருந்தோம். அதனால் நம்ம இந்த V1 V2 நம்ம கண்டுபிடிச்சிடலாம், V1ம் V2ம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, எப்படி? இதான் டயக்ராம், இதான் PV டயக்ராம், இதுதான் PV டயக்ராம். இது V1 V2 கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வால்யூம் VS ஃபார்முலா இருக்குது, பை D²/4 இன்ட்டு L, the stroke length L. Okay, so capital L or small l, right? So pi D² diameter எல்லாமே கொடுத்துக்கிறோம், சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ யூ கெட் VS. இந்த VS தான் ஏற்கனவே சொல்லியாச்சு முன்னாடி ப்ராப்ளத்தில். V1 - V2 தான் VS. அதான் ஆல்சோ வி நோ தட் ஸ்ட்ரோக் வால்யூம் VS அப்படிங்கிறது V1 - V2. ஸோ வழக்கமாக நான் போன ப்ராப்ளத்தை என்ன பாட்டுமா அதே பாடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 ப்ராப்ளம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக எல்லாம் உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும், மெமரி ஆயிரும், என்ன ஸ்டெப்ஸ்ட்டு. ஆமாம், V1 - V2 ஈக்குவல்ஸ் டு ஸ்ட்ரோக் வால்யூம் 0.0196. அதே மாதிரி யூ டிவைட் பை V2, ஹியர் ஆல்சோ டிவைட் பை V2 போத் சைட்ஸ். ஏன் அப்படின்னா எனக்கு கம்பல்சன் ரேஷியோலாம் கொடுத்துருக்காங்களா, அதை யூஸ் பண்ணி நான் போடுறேன். ரைட், இப்போ V1/V2 - V2/V2 இருந்ததுன்னா -1. இதுலேருந்து இது, அப்புறம் இது. ஸோ V1/V2 கம்பல்சன் ரேஷியோ கிவன் 9 அப்படி போடுங்க. இதுலேருந்து V2 கண்டுபிடிக்கலாம், கண்டுபிடிச்சாச்சு. சரி, இப்போ V2 கண்டுபிடிச்சிட்டோம், கம்பல்சன் ரேஷியோ கொடுத்துட்டோம். அப்போ V1 ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ V1/V2 = 9. ஸோ வாட் இஸ் V1? V1 அப்படியே 9 இன்ட்டு சப்ஸ்டிட் V2 வேல்யூ. ஸோ யூ கெட் V1 இங்கே. ஓகே, சரி, இப்போ நம்மளுக்கு P1 V1 T1 எல்லாம் தெரியும். அப்போ யூஸ் தி கேஸ். இது என்ன பேர்? கேஸ் ஈக்குவேஷன் பேர். கேஸ் ஈக்குவேஷன் எல்லாம் மறக்கவே கூடாது, கேஸ் ஈக்குவேஷன். ஸோ P1 V1, அதாவது இது வந்து P1 1 × 10⁵. ஓகே, இட் ஷுட் பி Nm/m². 1 பார் கொடுத்தலாம் P1, அது Nm/m² மாற்றிக்கணும். ஸோ 1 × 10⁵ இன்ட்டு V1, ஓகே, ஈக்குவல்ஸ் டு M, அதுதான் கண்டுபிடிக்கணும். R 287, ஞாபகம் வச்சிங்க, 287 J/kg. ஸோ T1 303. இதில் வந்து M வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. மாஸ் ஆஃப் தி ஏர் இல்லை மாஸ் ஆஃப் கேஸ், இந்த இன்ஜின் சிலிண்டர் கண்டுபிடிச்சாச்சு. சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் அட் ஆல் சாலைன் பாயிண்ட்ஸ். அப்படியே வரிசையாக ஒவ்வொரு ப்ராசஸும் போகிறீங்க. ஸோ கன்சிடர் ப்ராசஸ் 1 to 2. எப்படி நல்லா மெமரி ஆகிருக்கு உங்களுக்கு அந்த PV டயக்ராம். அப்படியே போகிறேன். கன்சிடர் ப்ராசஸ் 1 to 2, தட் இஸ் பாலிட்ராபிக் கம்ப்ரஷன் ப்ராசஸ் 1 to 2. ஸோ T2/T1 ஈக்குவல்ஸ் டு V1/V2. இந்த ஃபார்முலாலாம் உங்களுக்கு அத்துப்படி ஆகிருக்கும். ஸோ அதுலேருந்து T2 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? T2 இஸ் ஓவர். அப்புறம் அடுத்து ப்ராசஸ். ஓகே, ஸோ T2/303 ஈக்குவல்ஸு இதில் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. ஸோ T2 வேல்யூ பார்த்தீங்கன்னா தெரியும், இது 524.8 Kelvin அப்படின்றது கண்டுபிடிச்சாச்சு. ரைட்டு, இப்போ கன்சிடர் ப்ராசஸ் 3 to 4. அடுத்து வரிசையாக. ஓகே, கன்சிடர் ப்ராசஸ்ஸு 3 to 4. எங்கள் 2 to 3 எங்கள் ஃபஸ்ட்டு 1 to 2 இஸ் ஓவர், 2 to 3 கண்டுபிடிக்கல. அப்போ பின்னாடி போய் வந்திருக்கோம். சரி, 3 to 4 ஆகிட்டு. 3 to 4 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் P3 V3/T3 ஈக்குவல் டு P4 V4/T4. ஸோ இதுலேருந்து ப்ரெஷர் இஸ் கான்ஸ்டன்ட் அடிச்சிருங்க. ஸோ வால்யூமில் ஒரு பக்கம் இருக்கட்டும், P4/V3 ஈக்குவல் டு T4/T3. அந்த V4/V3 தான் உங்களுக்கு என்னது கட் ஆஃப் ரேஷியோ ரோ.
அதுதான் இங்கே போடுங்க V4/V3. ஸோ தட் இஸ் யுவர் T4/T3 இந்த ஈக்குவேஷனில் அதை V4/V3 ரோன்னு போட்டுக்கிறோம். ஸோ இதுலேருந்து T4 = ரோ இன்ட்டு T3 வருது. இது ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. சரி, இது யூஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு 3-4 இஸ் ஓவர். 4-5 கன்சிடர் த ப்ராசஸ் 4-5. 4-5 என்னது எக்ஸ்பான்ஷன், அடிபடி எக்ஸ்பான்ஷன். 4-5 வந்து 4-5 அடிபடி எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ். அதுக்கு உண்டான அடிபடி ப்ராசஸில் என்ன ஈக்குவேஷன்? T4/T5 = V5/V1 in power. ஸோ V5/V4 பாருங்கள், V5/V இதுதான் உங்களுக்கு எக்ஸ்பான்ஷன் ரேஷியோ. டைரெக்டாக ப்ராடக்ட் கொடுத்துடலாம். V5/V4 அதுதான் உங்களுக்கு நம்பர் 5ன்னு கொடுத்துட்டான். ஓகே, கம்பல்சன் ரேஷியோ எக்ஸ்பான்ஷன் ரெண்டே கொடுத்துட்டான். அதாவது 5 அதை அப்படியே டேட்டா சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ T4/T5 = இது வேல்யூ 1.495. ஸோ இது வந்து ஒரு ஈக்குவேஷன் வச்சிங்க. இது நம்பர் 3. ஏற்கனவே 2 இருக்குது, 3 சரி 1 இருக்குது, 1 2 3. அப்போ கன்சிடர் த நெக்ஸ்ட் ப்ராசஸ் 5-1 இது கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். ஸோ P5/V5/T5 = P1V1/T1. ஸோ இதுலேருந்து வால்யூம் இஸ் கான்ஸ்டன்ட் அடிச்சுக்கிறீங்க. ஸோ P5/P1 = T5/T1. இது ஈக்குவேஷன் நம்பர் 4. சரி, ஹியர் த எக்ஸ்பான்ஷன் ரேஷியோ இஸ் V5/V4. ஸோ தட் இஸ் 5 இஸ் கிவன். ஸோ இப்போ V5/V4 = 5 எழுதியாச்சு. இந்த V5/V4 நான் பிரிக்கிறேன். எப்படி? V5/V2 × V2/V4 எப்போயும் போல நம்ம பிரிக்கிறோம்ல அந்த மாதிரி. சரி, இங்கே V5 அப்படிங்கிறது என்னது? V5 = V1. அப்போ V1 இங்கே போட்டாச்சு V2. அப்புறம் V2 இந்த ஏற்கனவே சொல்லுதுண்ணா V2 = V3. சரி, V2 போல் V3/V4 சரி போட்டிங்க. ஸோ இது வந்து இது எக்ஸ்பான்ஷன் 5. இந்த V1/V2ங்கிறது R V3/V4 V4/V3 தான் ரோ, V3/V4 தலையில் ஆகுது R/Γ. இதுக்கு நான் போட்டுக்கிறேன், உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ 5 R வேல்யூ தெரியும், 9 சப்ஸ்டியூட் பண்ணிங்க ரோ. அப்படியே இது வந்து ரோ என்னது? ரோ கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சரி, R தெரியும், கம்பல்சன் ரேஷியோ R தெரியும், ரோ எல்லாம் தெரியும். ஓகே, ஸோ இது ஈக்குவேஷன் ஏற்கனவே ஊற்றுனோம். ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம ஏற்கனவே மட்டும் MCB T4 - T3 = 2 × MCB T3 - T2 ஏற்கனவே படித்தாச்சு. எல்லாம் 2 பக்கம் M இது கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ CP இந்த T4 போல் ஃப்ரம் தி ஈக்குவேஷன் நம்பர் 2 ஏற்கனவே ஃபஸ்ட் பேஜில் முன்னாடி பேஜில் போட்டுக்கிறோம். ஸோ T4 = ரோ × T3 அது அப்படி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இது அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்க. -T3 = 2CV. ஸோ T3 - T2 சரி. இப்போ CP வேல்யூஸ் கிவன் 1.0. ஸோ ரோ வேல்யூ நம்ம தெரியும் 1.8 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். T3 இங்கே = 2 × CV × T3 - T2 அப்படி இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ திருப்பி இதை என்ன பண்ணுறீங்க? இதெல்லாம் மேத்தமெட்டிக்ஸ் தான். இதை சால்வ் பண்ணி 1.8 T3 வருது. -T3 = 2 × CVக்கு பதிலாக 0.71. ஸோ T3 - T2 இது மேத்தமெட்டிக்ஸ் ஈக்குவேஷன் தான், உங்களுக்கு தெரியும். ஸோ இதை சிம்பிளை பண்ணால் 0.8 T3. ஸோ இது வந்து 1.42 T3 - 1.42 T2 வருது. ஓகே, ஸோ அதே தான் இங்கே எழுதுங்க. 0.8 T3 - 1.42 T3 - 1.42 × T2 இருக்கும். T2 ஏற்கனவே நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் 524.8. அதை அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. அவ்வளோ அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. சரி, இதுலேருந்து T3 மட்டும்தான் இருக்குது. ஸோ T3 நாங்கள் கண்டுபிடிச்சோம். T3 கண்டுபிடிச்சா உங்களுக்கு 1201.96 கெல்வின் வருது. ஓகே, சிம்பிளிஃபிகேஷன் மேத்தமெட்டிக்ஸ் நீங்கள் பார்த்தீங்க. அப்புறம் திருப்பி ஃப்ரம் தி ஈக்குவேஷன் நம்பர் 2 இதான் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே, இதான் ஈக்குவேஷன் நம்பர் 2. இது ஏற்கனவே போட்டுக்கிறோம். T4 = ரோ × T3. T3 கண்டுபிடிச்சோம். ஸோ T4 கண்டுபிடிச்சலாம். வரிசையாக ஒன்று கண்டுபிடிச்சா செயின் மாதிரி பின்னாடி போய் நம்ம அடுத்தது நான் கண்டுபிடிக்க வேண்டியதான். சரி, அப்புறம் திருப்பி அடுத்து இப்போ T4 அடுத்து T5 கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஏற்கனவே ஈக்குவேஷன் நம்பர் 3 நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். T4/T5 = 1.495 ஏற்கனவே கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸோ T4 தெரியும். ஸோ இதுலேருந்து T5 கண்டுபிடிச்சலாம். T5 = அப்போ நம்மளுக்கு எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. ஸோ டெம்பரேச்சர் ஆல் த சலைன் பாயிண்ட்ஸ் T1 T2 T3 T4 T5 எல்லாமே ஆன்சர் கொடுத்தாச்சு. எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு, எழுதாச்சு. அடுத்து டெம்பரேச்சர் கண்டுபிடிச்சோம். அடுத்து ப்ரெஷர் எல்லாம் P1 P2 P3 P4 P5 அதே மாதிரி எல்லா ப்ராசஸும் இதே மாதிரி திருப்பி மாதிரி பழைய மாதிரி நீங்கள்
பண்ணுறது தான் கன்சிடர் ப்ராசஸ் 1 to 2 இது தெரியும் PV டயக்ராம் மனப்பாடம் தெரியும். ஸோ T2 by T1 equals P2 by P1 இது அடிபடி கம்பர்ஷனால அந்த ஈக்குவேஷன் n by n S1 by n. ஸோ இதெல்லாம் அப்படி சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. P1 is given, ஸோ P2 கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் கன்சிடர் ப்ராசஸ் 2 to 3 கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். ஓகே, ஸோ கான்ஸ்டன்ட் இந்த ஃபார்முலா 2 to 3னா P2 V2 by T2 equals P3 V3 by T3. ஸோ இதில் வால்யூம் கான்ஸ்டன்ட்னால அடிச்சிருங்க. ஸோ இப்போ வழக்கம் போல் ப்ரெஷர் டேம் ஒரு பக்கம், டெம்பரேச்சர் டேம் ஒரு பக்கம். ஸோ இது பார்த்திங்கன்னா T3 தெரியும், T2வும் தெரியும். அப்படியே சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு 2.28ன்னு வருது, 2.29 வருது. சரி வாங்க அடுத்து இதான் P3 by P2 equals 2.29 இங்கே இருக்குது. அப்போ P2 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அது அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி P3 equals 2.29 இன்ட்டு P2 வந்து 15.59 இதை அப்படியே இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. ஸோ P3 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. P3 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே கிராஃப் பாருங்கள். ஸோ P3 equals P4 கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். P3 அதே தான், P4 தான். ஸோ P3 ஓவர், P4 இஸ் ஓவர். அப்போ P1 P2 P3 P4 இப்போ அடுத்து P5 வரணும். இப்போ அப்போ கன்சிடர் ப்ராசஸ் 4 to 5 அது பாலிட்ரைப் எக்ஸ்பான்ஷன். ஸோ T4 by T5 equals to P4 by P5 n-1 by n. ஸோ எல்லாமே தெரியும் சரியா, P4ம் தெரியும். ஸோ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிங்க P5. இது மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேஷன் உங்களுக்கு தெரியும், கால்குலேட் எப்படி யூஸ் பண்ண தெரியும். ஸோ இதில் இதில் ஸ்டெப்ஸ்லாம் பண்ணுறேன், 1 by 1 ஸ்டெப்ஸாக போட்டுக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க. ஸோ P5 கால்குலேட் பண்ணால் 4.78 பார்னு வருது. ரைட், இப்போ நம்ம எல்லாம் கண்டுபிடிச்சி அடுத்து. ஸோ P1 1 bar, P2 15.59 இந்த மாதிரி, P3 equals P4, P5 equals 4.78 bar இதெல்லாம் எழுதிட்டோம். சரி முடிஞ்சு போச்சு. இப்போ ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் ஆல் பாயிண்ட் முடிஞ்சு போச்சு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் இஸ் ஓவர். ரெண்டாவது கொஸ்டின் மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர். மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் ஒர்க் டன் பை ஸ்டோக் வால்யூம். ஓகேவா, ஒர்க் டன் QS minus QR. இது ஏற்கனவே நீங்கள் போட்டிங்க, டீசல் சைக்கிளும் படிச்சிருந்தீங்கன்னா இதில் ஈஸியாக தெரியும், ஈஸியாக புரிஞ்சுங்க. QS minus QR divided by VS ஸ்டோக் வால்யூம். ஸோ ஹீட் சப்ளைட் உங்களுக்கு வந்து ப்ராசஸ் 2 to 3 அண்டு 3 to 4 இது கான்ஸ்டன்ட் வால்யூம் கான்ஸ்டன்ட் அது மாதிரி ஈக்குவேஷன் இங்கே இருக்கு பாருங்கள். ஹீட் சப்ளைட் MCV T3 minus T2 ப்ளஸ் MCP T4 minus T3 வேணும் தேவைப்பட்டு எனக்கு ரெஃபர் பண்ணி பார்த்தீங்க கிராஃபை. ஸோ எல்லாமே இருக்குது, எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. M தவிர இன்க்ளூடிங் M ஆல்சோ பி ஃபவுண்ட் அவுட். ஸோ QS அப்படி பண்ணுறீங்க. ஸோ QS வேல்யூ இது. அப்புறம் ஹீட் ரிஜெக்டட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். ஹீட் ரிஜெக்டட் இது 5 to 1 கான்ஸ்டன்ட் வால்யூம். அப்போ MCV இன்ட்டு T5 minus T1. ஸோ MCV T5 minus T1. ஸோ mass specific heat of heat at volume. ஓகே, கான்ஸ்டன்ட் வால்யூம் எல்லாமே இருக்குது, எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. ஸோ QR வால்யூம் போச்சு. ஓகே, இப்போ மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் ஸ்டோக் வால்யூம் நம்மளுக்கு தெரியும், ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. ஸோ யூ கெட் ஆன்சர். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 829132.65 Newton per meter squareன்னு வரும். ஓகேவா, ஆமாம். இது என்ன பண்ணுறீங்க, இது அப்படியே வந்து பாரில் கன்வெர்ட் பண்ணுங்க. டிவைட் பை 10/5னா 8.29 பார்னு வருது. அடுத்து எஃபிஷியன்சி ஆஃப் த சைக்கிள் ஃபார்ம் பண்ணுது ஒர்க் டன் பை ஹீட் சப்ளைட். ஸோ QS minus QR divided by QS எல்லாமே தெரிஞ்சது உங்களுக்கு. ஸோ ஹீட் சப்ளை தெரியும், ஹீட் ரிஜெக்டர் தெரியும், இது பண்ணுங்க. ஸோ முடிஞ்சு போச்சு, எஃபிஷியன்சி ஆஃப் த சைக்கிள் ஓவர். அப்புறம் பவர்னு ஒர்க் டன் த பவர் எப்படி W equals QS minus QR, W equals 16.25 kilojoule. ஓகே, இது வந்து ஃபார் ஒன் சைக்கிள். இப்போ டோட்டல் பவர் ஃபார் நம்பர் ஆஃப் சைக்கிள் ஃபார் 8 நம்பருக்கு எவ்வளோ, P equals 16.25 into 8. ஸோ யூ கெட் 130 kilowatt. ஓகே, இப்போ நம்ம டிஎல் சைக்கிள் ஒரு 2 ப்ராப்ளம் பார்த்தோம். ஏற்கனவே மொத்தம் 3 ப்ராப்ளம் பார்த்துக்கணும். ஏற்கனவே ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்தோம், இப்போ இதில் 2 ப்ராப்ளம் பார்த்துட்டோம். சரி, இப்போ அடுத்து நாம் Brayton சைக்கிள் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், அடுத்து பார்க்கலாம். ஓகே ரைட்.